ஹே ஹாய் கைஸ், டெத் நோட்னு சொன்னாலே பல பேருக்கு தெரியும். அதுவும் அனிமி லவர்ஸ்க்குன்னா சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி டெத் நோட் மூலமா எடுத்த படத்துல இதுவும் ஒண்ணு. ஆனா இதுல கொரியன் காரங்களை வச்சு எடுக்கல, இது ஹாலிவுட் மூலமா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கதையும் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இதுல ஒரு பொண்ணு தான் வில்லனா காட்டியிருக்காங்க. அதனாலேயே கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமா போகும். சரி, ஓகே, ரொம்ப பேசாம நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இனி நம்ம பார்க்க போறது 2017 ஹாலிவுட் மூலமா ரிலீஸ் ஆன டெத் நோட்ன்ற மூவி தாங்க. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் என்னால இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, ஓகே, கதையை பார்த்தலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல யாருக்கு ஹோம்ஒர்க் எழுதணும்னா இவன் தான் ஃபர்ஸ்டா போய் எழுதுவான். அதுவும் கூடவே கேஷும் வாங்குவான். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எழுதிக்கிட்ட ஒரு பொண்ணுக்கு சைட் அடிச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கும் அவன் மேல கிரஷ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா இவனுக்கு அந்த பொண்ணுன்னா ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி இவனும் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கதையே ஆரம்பிக்குது. அதாவது அந்த டெத் நோட் மேல இருந்து விழுகுது. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னடா அது ஒரு புக் மேல இருந்து விழுது, எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதை எடுத்து பாக்குறாரு. அப்போ அதுல டெத் நோட் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்துல மழை பெய்யுது. இனின்னு அங்கிருந்து ஓட வேண்டியதான் எல்லாருமே. அப்படி ஓடிட்டே இருந்தா ஒரு இடத்துல ஒரு பையன் விழுறான். அந்த பையனை யார் தள்ளி விட்டுன்னு பார்த்தா அங்க இருக்கிற ரெண்டு பசங்க, அதாவது ரவுடி பசங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல்லயே கொஞ்சம் கூட ஈவை ஏற்கனவே காட்டாம ராகிங் பண்றவங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் தான் முதல்ல போய் கேக்குது, எதுக்கிட்ட அவங்கள சண்டை போடுற அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தப்பு பண்றவங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, கொலையை பண்ணிட்டு தான் பார்க்கும். அப்போ அவங்களும் நம்ம ஹீரோயின் திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு வீராப்பா பேசுறதுக்குள்ள அடுத்த செகண்ட் மூஞ்சில அடி வாங்குறதா சொன்னோம். அடுத்து என்ன நடக்கும், நம்ம ஹீரோ கீழே வந்துட்டாங்க. அடுத்து அதே நேரத்துக்கு யாரோ ஒருத்தர் வராங்க. நம்ம ஹீரோ கீழே வந்துட்டாங்க. அவங்கள தூக்குவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல தான் பேப்பரை எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறதுன்னு பார்த்தா அவங்களோட டீச்சர். அடுத்து என்ன நடக்கும், அந்த பேப்பர் எல்லாமே என்னன்னு பார்த்தா அந்த பேப்பர் எல்லாமே ஹோம்ஒர்க் நோட்டு. அடுத்து பிரின்சிபலுக்கே தெரிஞ்சிடுது இந்த விஷயம். ஓ, நீ தான் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி தரதா? அதுவும் மல்டிபிள் கேரக்டரா எழுதிருக்க, கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும், அந்த மாதிரி எழுதிருக்க. இது எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு பயங்கரமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் இல்ல இது நானா எழுதிட்டு இருக்குது, இது ஏதோ டைம் பாஸ்க்காக அப்படின்னு சமாளிக்க தான் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஒத்துவே இல்லை, நீ தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற என்ன, நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் பேரண்ட் ரூம்ல ஒரு நாள் ஃபுல்லா தனியா ஸ்டடி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தனி ரூம்ல இருக்காரு. அதாவது பனிஷ்மெண்ட்னால இப்போ யாருமே இல்லைன்றதால அந்த டெத் நோட்டை எடுத்து பார்க்கலான்னு அந்த புக்கையும் எடுத்து ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் ரூல் என்னன்னா, நீ யாரையாவது கொல்லணும்னு நினைச்சா இதுல பேர் எழுதினால போதும், அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு. ரெண்டாவது ரூல், நீ எழுதணும்னா முதல்ல அவனை உன் மனசுல நினைச்சுக்கிட்டே எழுதணும், கூடவே அவனோட ஒரிஜினல் பேர் எழுதினாதான் அவன் சாவான் அப்படின்னு. சாவு பத்தி எழுதிருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கும் என்னடா இது எதுவுமே இல்லை அப்படின்னு பேஜெல்லாம் திருப்பிக்கிட்டே இருக்கான். அதுல நிறைய பேர் எழுதிருக்குங்க, கூடவே நிறைய பேப்பர்ஸ் ஃப்ரீயா இருக்கு, அதாவது பேருங்க எழுதுறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல பயந்துட்டா தான் சொல்லுவோம். அப்போ அவனை சுத்தி முத்தி பார்க்கறான் யார் இருக்கா அப்படின்னு. எல்லாமே கோலிங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. அதனால தான் எல்லாமே கூட்டியிருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கான் யார் இருக்கான்னு. அப்போ திடீர்னு ஒரு கோஸ்ட் எழுதிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துட்டான் தான் சொன்னோம். அங்கிருந்து ஓடணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோவால சுத்தவும் முடியல. அப்போ யாரோ சாப்பிட்டு போட்டா ஆப்பிள் வந்து விழுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ ஒருவேளை நம்ம பிரமையில இருக்குமோ அப்படின்னு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏந்திரின்னு. ஆனா அது எதுவுமே நடக்கல. அடுத்த செகண்டே யாரோ ஒரு குரல், யாருன்னு பின்னாடி பார்த்தா அந்த கோஸ்ட் தான் நிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ எதுவுமே செய்ய முடியாம சைலண்ட் அப்படியே நிக்கிறாருன்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த கோஸ்டும் பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கிட்ட போய் ஜன்னலா போய் பாரு அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம சரின்னு ஜன்னலா போய் பாக்குறான். அங்க பார்த்தா அந்த ரவுடி பசங்க தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தவனே நம்ம ஹீரோ கோவம் தான் வருது. கூடவே இதை பார்த்த கோஸ்டும் சரி ஓகே, உனக்குதான் அவங்கள சுத்தமா பிடிக்கல, இந்த புக்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, இது உண்மையா பொய்யானு நீயே நம்புவ அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ சரி ஓகே வெறும் பேர் தானே எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பையனோட பேர் எழுதுறாரு. அடுத்த செகண்டே அந்த கோஸ்டும் பேர் மட்டும் எழுதுனா போதும் அவன் இறந்துருவான், ஆனா எப்படி சாகணுன்றது கூட உன் கையில இருக்கு, நீ அதையும் எழுது, அப்படியே சாவான் பாரு அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு தலையை துண்டாக்கி சாகணும் அப்படின்னு எழுதிடுறாரு. அடுத்த செகண்டே கோஸ்டும் சரி நீ இப்போ கவனி அதுதான் நடக்கும் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் உத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ சுத்தி இருக்கிற ஆளுங்க மூலமா ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் ஒரு கார்ல இடிச்சு மேல இருக்கிற ஏனி நேரா அவனோட தலையை துண்டாக்கிடுச்சு தான் சொல்லணும். அதாவது அதே இடத்துல இறந்துடாதான் சொல்லணும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பண்ணிட்டான் ஒரு செகண்ட்ல. அடுத்து அந்த கோஸ்டும் சில விஷயம் சொல்லுது, இந்த புக்கை நீ ஒரு வாரம் வச்சுக்கிட்டா நான் உனக்கு மட்டுமே தெரிவேன், அதாவது நீ தான் அந்த புக்கோட கீப்பரா மாறுவேன், இனி உனக்கு தான் அது சொந்தமாகும், அதனால நீ பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மறைஞ்சிடுது. அடுத்து அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கூடவே அவங்க அப்பா அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. எப்பவுமே அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. காரணம் அவங்க அம்மாவை ஒருத்தன் கொண்டுட்டான்.
அவனை இது வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்காம அவன் ஃப்ரீயா சுத்த விட்டாரு. அதாவது இவரும் ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா அவனை அரெஸ்ட் கூட பண்ண முடியல, ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன். அதனால அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்க எவ்வளவு பெரிய போலீஸா இருக்கீங்க, ஆனா அவனை அரெஸ்ட் கூட பண்ண முடியல, ஆனா நம்ம அம்மாவை கொண்டது அவன் தான் நல்லாவே தெரியும்ல, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றதுக்குள்ள உனக்கு புரியல, அவன் பணக்காரன்றது மட்டும் இல்ல நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால தான் என்னால அவனை டச் கூட பண்ண முடியல, ஆனா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் இதே தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க, இனிமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு திரும்பவும் டெய்லி சண்டை போடுற மாதிரி இனிக்கும் சண்டை போட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துடுறாரு. அப்படி வரும்போது ஒரு ஆப்பிளை எடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரூல்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறார், அந்த புக்ல இருக்கிற ரூல்ஸ். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ரூல் நம்பர் 69 அப்படின்னு தெரியுது. அதுல அந்த புக்ல இருக்க சின்ன துண்டு பீழ்ச்சா கூட அதுல பேர் எழுதினாலும் சரி கண்டிப்பா அது வேலை செய்யும், ஏன்னா அந்த புக்கோட பவர் தான் அந்த துண்டு பேப்பருக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ ஒவ்வொரு பேப்பரா திருப்பும் போது ஒரு இடத்துல மட்டும் டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது உன்னோட ஃப்ரெண்டை நம்பி மட்டும் இது கொடுக்காத அப்படின்னு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த கதவு யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ உத்து பார்த்துட்டு இருக்காரு, யாரது வந்தது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ சந்தேகத்துல அவர்கிட்ட இருக்க ஆப்பிள தூக்கி போறாரு. திடீர்னு ஒரு கை வந்து பிடிக்குது. அதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்துட்டாருன்னு தான் சொன்னோம் நம்ம ஹீரோ. அது யாருன்னா அது வேற யாரும் இல்லை, அந்த கோஸ்ட் தான். அடுத்து அந்த கோஸ்டும் உள்ள வந்து நம்ம ஹீரோக்கு சில டிப்ஸ் தர ஆரம்பிக்குது. அதாவது உனக்கு முக்கியமா தேவைப்படுற 2 ரூல்ஸ் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அது என்னன்னா ரூல் நம்பர் 20 அந்த பேஜ்ல இருக்கு பாரு, அதோட வேல்யூ என்னன்னா நீ யாரையாவது சாக வைக்கணும்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் சாக வைக்கலாம், ஆனா அந்த 48 மணி நேரம் வரைக்கும் அவன் உன் கண்ட்ரோல்ல இருப்பான். அவன் என்ன செய்யணும்ன்றது கூட நீ உன்னால எழுத முடியும், அப்படி எழுதுனா அவன் ஃபுல்லாவே உன் கண்ட்ரோல்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு இது பிளஸ் பாயிண்ட்னு தோணுது. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்போ அந்த கோஸ்டோ இன்னொரு ரூல் தருது, அதனால நம்பர் 28 இதுதான் ரொம்பவுமே முக்கியமானது. அதனால நீ எழுதுற சாவு எப்படி இருக்கணும்ன்றத நேச்சுரலா மட்டும்தான் இருக்கணும், நடக்கவே முடியாத விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. ஒருத்தன் ஒரே ஒரு எறும்பு கடிச்சு சாகணும்னு எழுதுனா கண்டிப்பா அது நடக்காது, ஏன்னா எறும்பு கடிச்சா சாக முடியாது. ஆனா அதுவே ஒரே ஒரு பாம்பு கடிச்சு சாகணும்னு எழுதுனா கண்டிப்பா நடக்கும், இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த கோஸ்டோ நம்ம ஹீரோக்கு புரியும்படியா சொல்லுது. அதாவது டெத் எந்த மாதிரி நடக்குமோ நேச்சுரலா நடக்கிற விஷயமா மட்டும்தான் இது நடத்தும், சாத்தியமே இல்லாத டெத் எல்லாம் இது செய்யவே செய்யாது அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கு நம்ம ஹீரோக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஃபைலை எடுத்து அந்த ஃபைல தான் அவங்க அம்மாவை கொன்ன அவனோட டீடைல்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவனும் எந்த மாதிரி சாகணும் அப்படின்றத டெத் நோட்ல எழுதிறாரு. அடுத்த அன்னைக்கு நைட்டே அப்படியே தூங்கிறான்னு சொல்லணும். அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா வந்து கத்துறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்ல எப்படி எழுதுனானோ அதே மாதிரி அவனும் இறந்திருக்கானா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியறதுக்குள்ள அந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான், இன்னது நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா அப்படின்னு. அடுத்து என்ன நடக்கும், நம்ம ஹீரோ இதை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷத்துல இது எப்படியாவது நம்ம ஹீரோயினுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினி சுத்தமா நம்பவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்டா வாயை திறந்தா பொய்யா சொல்லிட்டு இருக்கே, என்னதாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இனி வேலைக்கு ஆகுது, டைரக்டா ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் கையில இருக்க டெத் நோட்டை அந்த பொண்ணு கையில தராரு. இந்த புக்கை பாரு, இப்போ உனக்கு தெரியுதா ஒருத்தன் ஆவியா இருக்கானு அப்படின்னு அந்த பேயை காட்டுது. ஆனா அந்த பேய் நம்ம ஹீரோயினி கண்ணுக்கு தெரியவே இல்லை. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, கீப்பரால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும், அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு இது 7 நாள் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணால பார்க்க முடியும், ஆனா உன்னால பார்க்க முடியும், ஏன்னா முதல்ல நீ பேர் எழுதுனால அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் புரியுது. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயினிக்கு லைவ்ல ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதுல லைவ் நியூஸ் என்ன ஓடுது அப்படின்னு பாக்குறாரு. அப்போ ஒரு பேங்க்ல ஒரு ராபரி நடக்குது, கூடவே சுத்தி போலீஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கையில கன் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவனோட டீடைல் பார்த்துட்டு அவனை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவன் செல்யூட் பண்ணிட்டு அடுத்த செகண்டே போலீஸ் வண்டியில அடிபட்டு செத்துடணும் அப்படின்னு எழுதிருக்காரு. அடுத்த செகண்டே அது நடக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனே ஷாக் ஆகுது, என்னடா இது அப்படின்னு. அதே மாதிரி அந்த புக்கையும் காட்டுறப்போ நம்ம ஹீரோனி இந்த புக்ல இருக்கிறதே அப்படியே எழுதிருக்கு, ஒருவேளை இவன் கோயின்சிடென்ட்ல ஏதாவது எழுதுறானா என்னன்னு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்றாரு, சரி ஓகே உனக்கு புரியலன்னா ஃபுல் கிளாரிட்டி தரேன், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கிருந்து ஒவ்வொருத்தரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யாரா இருக்காங்க கெட்டவங்க அவங்கள பத்தி அழிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோயினி வேற நம்ம ஹீரோ விட ரொம்பவே ஆர்வமா இருக்கு எல்லாரையும் கொல்றதுல, அதாவது கெட்டவங்களை கொல்றதுல. அப்போதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே கலந்து நிறைய கெட்டவங்களை கொல்றாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ சில நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா தோணுது, அதாவது யாரு கொல்றாங்கன்னு தெரியல, தப்பு பண்றவங்களுக்கு இன்னும் பயம் வரணும், அதனால நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள அப்போ நம்ம ஹீரோயினே ஒரு ஐடியா தருது. அதாவது ஒரு பேர் எழுதுறான், இந்த பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படணும், அதனால அடுத்த செகண்ட்ல இருந்து ஏதாவது தப்பு பண்ணனால பயப்படணும் அப்படின்னு ஒரு பேரை தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேரை டிசைட் பண்றாங்க, அந்த பேரு தான் கீரா. அடுத்த செகண்ட்ல இருந்து யாராரு இவங்க கொல்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் லோகோ மாதிரி அந்த கீரான்ற பேரை எழுதிட்டு சாகுற மாதிரி செட் பண்றாங்க. அதனால அங்க எல்லாருமே சாகுறப்போ கீரான்ற பேரை எழுதிட்டு தான் சாகுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு தனி ஒரு
வெப்சைட்டே கிரியேட் ஆகுது, கூடவே ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகுதுன்னு தான் சொன்னோம். அந்த வெப்சைட்ல நிறைய கெட்டவங்களோட பேரை எழுதுறாங்க, நிறைய பேரை கொல்லுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினும் நிறைய பேரை கொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்ணுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ அந்த மாதிரி பண்ணாத, ஏன்னா எல்லாருமே கொல்ல முடியாது, இவங்களுக்கு பிடிக்காத நல்லவங்க பேர் கூட எழுதுவாங்க, அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்தாங்க கட் பண்ணி ஒரு இடத்துல பயங்கரமா கொலை நடந்திருக்கு. அந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் மாஸ்க போட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவன் தான் நம்ம படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லணும். இவன் பேரு லீ. இந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். இவனும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், என்னதான் நடக்குது அப்படின்னு. அப்பதான் தெரியுது ஒரே ஒரு பொண்ணு இத்தனை பேரை கொண்டு இருக்கு அப்படின்னு. இதை பார்த்த உடனே அவனே ஷாக் ஆகிறா, என்னடா அது ஒரு பொண்ணு எப்படி இத்தனை பேரை கொல்லும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அங்க கீரான்ற அந்த பேரையும் பார்த்துட்டு அவனும் ஷாக்ல அங்கிருந்து போக ஆரம்பிச்சான் ஸ்பீடா. அப்போ கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இவன் இந்த டெத் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இவன் உலகத்துல சால்வ் பண்ணாத கேஸ் எல்லாம் போய் சால்வ் பண்ணி இவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்திருக்கானா. அதாவது போலீஸ்காரங்க எல்லாம் இவன் லீன்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியுமா, ஆனா இவன் உருவத்தை தான் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பாக்குறாரு. எங்கப்பா கிளம்புறீங்க இவ்வளவு டிப் டாப்பா அப்படின்னு கேட்கறதுல அப்பதான் அவங்க அப்பாவை சொல்றாரு, ஒண்ணு இல்ல இந்த கிரான் நியூஸ் தெரியும்ல, அவன் பல பேரை கொண்டிருக்கானு, அவனை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டீம் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா, அவங்கள நான் இப்போ மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன், அதனால தான் இவ்வளவு டிப் டாப்பா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, கண்டிப்பா நம்மள பிடிக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பாவும் அவரோட ஆபீஸ்ல பார்த்தா எல்லாமே செதறி இருக்கு. அப்போ அதே நேரத்தில் மேலிருந்து போன் வருது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரோட பேர் லீ, அவர் வரல, ஆனா அவருக்கு பதிலாக அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காரு, அவர்கிட்ட பேசு அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவும் சரி ஓகே நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் அவங்க அசிஸ்டன்ட் வராரு, அதாவது லீயோட பர்சனல் அசிஸ்டன்டா. அப்போ அவரும் சொல்றாரு ஹீரோட அப்பா கிட்ட, ஒண்ணு இல்ல லீ உங்ககிட்ட பேசணுமா, அதுவும் லேப்டாப்ல தனியா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவும் சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் லீயை காட்டுறாங்க மாஸ்க் கேட்டு. அப்போ அவனும் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீரான்றவன் இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டவன் தான் இருக்கணும், அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அவனை கண்டிப்பா பிடிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்றதுக்குள்ள அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்றாரு, நான் எப்படி உன்னை நம்புறது, நான் உன்னை பார்க்காம கண்டிப்பா நான் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஒருவேளை கீரான்றது ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் சந்தேகம். அதனால அப்போ லீயும் ஒத்துக்கிறான், சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேணா பேசலாம் அப்படின்னு அவனும் சரின்னு மீட் பண்றது ஒத்துக்கிறான். அடுத்து அன்னைக்கே லீயோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோட அப்பாவை அவனை மீட் பண்ணதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோட அப்பாவும் அந்த லீயை பாக்குறான். அப்போ அந்த லீயும் சொல்றான், நீங்க வர்ற கேப்லயே முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு, அதனாடனா இது முதல்ல ஆரம்பிச்சது ஒரு இடத்துல இருந்து தான், இங்க பாருங்க அப்படின்னு முதல்ல அந்த பேங்க் ராபரி பண்ண அந்த இடத்த காட்டிட்டு இருக்கான். அவன் தான் முதல்ல வித்தியாசம் சாக ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆனா இவனை பத்தி எந்த இடத்துலயுமே பேரு டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா நீங்க எப்போ போலீஸ் டேட்டா பேஸ்ல ஏத்துறீங்களோ அடுத்த செகண்டே இவன் ஆக ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம யாராரு கொலைகாரங்களோ அவங்களோட டீடைல் எல்லாம் உங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து தான் பார்க்க முடியும். கண்டிப்பா அவன் உங்கள ஒருத்தனா தான் இருக்கணும், அதாவது போலீஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்போ ஷாக் ஆகிறாரு. என்னது எங்க ஆளுங்களை கூட இருக்கலாமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. ஆனா லீ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னும் சில நாள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லீ எல்லா நியூஸ் ரிப்போர்ட் இருக்கு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கான். கூடவே நம்ம ஹீரோனியும் அவனும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கான், ஹே கீரா நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன், நீ எப்படி மத்தவங்களை கொல்றன்னு புரியல, ஆனா கண்டிப்பா நீ என் கையில மாட்டினா உன்னை நான் சித்திரவதை பண்ணி தான் கொல்லுவேன் அப்படின்னு பயங்கரமா அந்த நியூஸ்ல ஹீரோவை மாட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமான கோவம். கண்டிப்பா முதல்ல இவனை தான் கொல்லணும் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இவனை பத்தி தெரியாம நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துக்குது. அடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாருப்பா இந்த லீ, எதுக்காக ஏதோ ஒரு கீரான்றவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாரு, ஏன்னா அவன் நல்லவனை யாரும் கொல்லையே கெட்டவனை தானே கொல்றான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, கெட்டவனை கொல்றானோ நல்லவனை கொல்லணும், ஆனா கீரான்றவனும் ஒரு கொலைகாரன் தான், அவன் ஒருத்தனை கொன்னாலும் கொலைகாரன் தான், அதனால தான் அவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இது ரொம்பவுமே தப்பு, கெட்டவனா இருந்தாலும் அவனை தண்டிக்க சட்டம் ஒன்று இருக்கு, அது இவன் கையில எடுத்துக்கிட்டு ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, சரிப்பா இந்த எல்லைன்னா யாரு அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கும் தெரியல, அவன் ரொம்பவுமே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றான், இவன் உண்மையான பேரே எல்லை கிடையாதான், அது மட்டும் இல்லாம அவன் ஃபேஸை முடிய வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். நம்ம ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிச்சு, கண்டிப்பா அந்த எல்லை தான் பின்னாடி ஃபாலோ பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு. சரி இது நம்ம பெருசா எடுத்துக்கூடாது, இது நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அதுவே பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு, கண்டிப்பா இது எல்லோட வேலை தான் அப்படின்னு. அவங்க கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்ன ஃபாலோ பண்றது ஓகே நீ சந்தேகப்படலாம், ஆனா சம்மந்தம் இல்லாம எதுக்காக என் பையனை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அமைச்சிருக்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்போ எல்லாம் சொல்றான், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, கண்டிப்பா போலீஸ்காரங்க மட்டும் இல்ல
போலீஸ்காரங்களோட ஃபேமிலியால கூட முடியும் உங்களோட டேட்டா பேஸ ஆக்ட் பண்றதுக்கு, ஏன்னா அவங்க தான் டெய்லி உங்களை பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மலப்புறத்துக்கே பாக்குறான். அடுத்து நம்ம ஹீரோட அப்பாவால எதுவுமே பேச முடியல. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, ஆனா என் பையனுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான கோவம் வருது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இந்த பேயும் இவளோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஆனா அதை பெருசா காட்டல. இப்போ நம்ம ஹீரோயினியும் ரொம்பவே சண்டை போட ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்றால அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வேணாம், அவன் என்ன பண்ணா நம்ம கெட்டவங்களை மட்டும் தான் அழிக்கணும், இந்த மாதிரி எல்லாரையும் தோன்றவங்களெல்லாம் அழிக்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் சுத்தமா பிடிக்கல. சரி ஒருத்தர் செத்தாதானே பிரச்சனை, மொத்த பேர் செத்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் சைக்கோ மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது, மற்ற எல்லாரையும் கொண்டு ஆகணுன்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அப்போ நம்ம ஹீரோ கீழே ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோஷ்ட் தான் வந்து போயிருக்கு அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அடுத்த நாள் இருந்து இந்த கீரா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்த ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, அதுவும் மொத்த பேர் ஒரு பெரிய பில்டிங் மேல இருந்து அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தரா. அதாவது கீராவை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்த மொத்த பேர் இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னோம். இந்த நியூஸை ஹீரோட அப்பா கேட்ட உடனே பயங்கரமா கோவப்படுறாரு, அதுவும் அந்த கீரா மேல. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அடுத்த செகண்டே ரொம்பவே கோவப்படுறாரு. கண்டிப்பா இது யார் பண்ணிருப்பாங்கன்னு கூட நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிச்சு. நேரா அந்த கோஸ்ட் கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீ தானே அவனை கொன்ன, அப்போ நாங்க பேசுறது நீ கேட்டிருக்கல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கோஸ்ட் சொல்லுது, ஏய் இதெல்லாம் கண்டுக்காத, நான் தான் எழுதிருப்பேன் நீ நினைக்கிறியா, சரி ஓகே நீ என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோ, ஆனா இதெல்லாம் ஒரு பாட்டோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதனால நீ இதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு மலைப்பறத்திலே பாக்குறான். நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா கடுப்பாயிருந்து தான் சொன்னோம். அப்போ அதே நேரத்தில் அந்த கோஸ்ட் ஒரு ஐடியா சொல்லுது, உனக்கு நான் ஒரு ரூல்ஸ் சொல்றேன் ஞாபகம் இருக்கா, அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கோ, அந்த எல்ன்றவனை கண்டுபிடி, அடுத்த செகண்ட் அவனை நீ கொன்னுடு, இந்த ஆட்டம் நான் முடிஞ்சிடல அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவனும் அடுத்த செகண்ட் போன்ல டீடைல் தேடிட்டு இருக்கான், எல்லை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு. ஆனா எந்த டீடைலும் தெரியல. அதே நேரத்தில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, அது யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா தான். அதுவும் அந்த கீராக்கு கூடவே அவரோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முடிஞ்சா என்ன கொல்றா, என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் மொத்த பேரை கொண்டுட்டேன், இப்போ என்னோட டீமே யாருமே இல்ல, இத்தனை நாள் யாருமே உனக்கு சவால் தரலன்னு நினைக்கிறேன், சவால் கொடுத்தவங்க எல்லாம் டீடைல்ஸ் சொல்லல, ஆனா நான் சொல்றேன் முடிஞ்சா என்ன கொல்லு அப்படின்னு நம்ம கீராவோட பேரை பயங்கரமா சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. இது எல்லா நியூஸ்காரங்களும் பார்த்துட்டு ரொம்பவே கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, கண்டிப்பா இவர கீராவை பிடிச்சிருவாரு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினியும் பயங்கரமா கோவத்துல போய் பேரை எழுதுறதுக்கு போயிடுது. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ போய் தடுக்கிறாரு, என்ன நீ எங்க அப்பாவே கொல்றதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்லுது, சரி ஓகே இது சில நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உங்க அப்பா மட்டும் இதுல தள்ளிக்கலனா கண்டிப்பா நான் பேரை எழுதுவேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட காட்டிட்டு இருக்கு. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த எல்ல வந்துட்டு இருக்கான். எல்ல வந்து நம்ம ஹீரோட அப்பாவை தான் பார்த்துட்டு இருக்காரு, கண்டிப்பா ஹீரோ இறந்துருவாரு அப்படின்னு. ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு எதுவுமே நடக்கல. நம்ம எல்லுக்கும் பயங்கரமான சந்தேகம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோட அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ அதே நேரத்தில் எல்லுக்கும் இன்னும் பயங்கரமா சந்தேகம் வருது, என்ன இது இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க, ஆனா இந்த போலீஸ்காரனை தவிர கண்டிப்பா இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவை பத்தி டீடைல் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ ஒருத்தவன் மட்டும்தான் ஹீரோட அப்பாவுக்கு கூடவே இருந்தது அப்படின்னு. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுக்கு போயிடறான் அந்த எல்லு. கண்டிப்பா இவன் தான் அந்த கீராவா இருக்கணும், ஏன்னா டேட்டா பேஸ் ஹேக் பண்ணவும் முடியும், அது மட்டும் இல்லாம கொல்லணும்னா இவன் கொன்னா மட்டும்தான் மாட்டாம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு இவனு யோசிக்கிறான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவை போய் மீட் பண்றான். அடுத்து அந்த எல்லும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், நீ தானே அந்த கீரா அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான், என்னது நான் கீராவா, என்ன சொல்றீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றதுக்குள்ள நான் தான் எல், உங்க அப்பா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு என்னை பத்தி, ஏன்னா உங்க அப்பா தானே எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு உங்ககிட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் எவ்வளவு சொல்றான் நான் கீரா கிடையாது அப்படின்னு. அப்போ எல்லாம் சில டீடைல் சொல்லிட்டு இருக்கான், ஒன்னும் இல்ல நான் அமிச்ச இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ல முதல்ல உன் பின்னாடி சுத்துறவன் தான் இருந்தான், அது எனக்கு பயங்கரமா சந்தேகம் வந்தது. ஆனா இப்போ கடைசியில உங்க அப்பா பேசினப்போ உங்க அப்பா மட்டும்தான் சாகல, ஆனா மிச்ச பேசின எல்லாருமே இறந்துட்டாங்க, அது எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஹீரோவால எதுவுமே பேச முடியல. அப்போ லீக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ தான் பண்றது. அப்போ அது மட்டும் இல்லாம எல்லாம் கண்டுபிடிச்சான், அதாவது நீ அவனோட ஃபேஸை பார்க்கணும், கூடவே அவனோட பேரு தெரியணும், அது மூலமா தான் நீ கொல்லுவேன், இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா, அந்த டேட்டா பேஸ்ல நான் நிறைய பேரோட பேரை தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க மட்டும் தான் சாகல, கரெக்டான பேர் இருக்கவங்க மட்டும் தான் செத்துருக்காங்க, அப்படின்னா நீ அவனோட பேரும் தெரியணும் யாருன்னு தெரியணும், அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு. அடுத்த செகண்ட் எல்லு அவனோட ஃபேஸை காட்ட ஆரம்பிக்கிறான், இது பார் என்னோட ஃபேஸ், முடிஞ்சா என்னோட பேரை கண்டுபிடிச்சி என்ன கொல்லு அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படலையே, பின்னாடி இருக்கிற கோஸ்ட்டை பார்த்துட்டு தைரியமா இருக்கான்னு தான் சொல்லணும். இதை பார்த்துட்டு எல்லாம் சரி ஓகே நீ தான் கொன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சாலும் சரி, உனக்கு சித்திரவதை நான் என்னன்றத உனக்கு முழுசா காட்டி தான் கொள்ளுவேன் அப்படின்னு பயங்கரமா மேட்ரா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சீக்கிரமா சிரிக்கிறான்னு தான் சொல்லணும். அடுத்த அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினி வெளியே நிக்குது. ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு, என்னது என்ன நீங்க என்ன பண்ற அப்படின்றதுக்குள்ள அப்போ ஹீரோயினி தான் சொல்லுது, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே சாகணும்னு எழுதுறது நம்ம ஹீரோயின் தான். இதை கேட்டோம் நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. ஆனா நம்ம ஹீரோவால எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ டெட் இன்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம
ஹீரோவும் சொல்றாரு. அதாவது அந்த எல்லை கொண்டுதான் ஆகணும் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்குது. 2 பேருமே சமாதானம் ஆகுறாங்க தான் சொன்னோம். அதாவது அந்த எல்லை கொள்றதுக்கு அடுத்த செகண்ட் அந்த எல்லை கூட இருக்கிற அசிஸ்டன்ட் அவனை பத்தி டீட்டெயில் தேடுறாங்க. அடுத்த செகண்ட் அவனை பத்தி தெரியறதுக்குள்ள அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதாவது 48 மணி நேரத்தில் அவன் சாகணும், அதுக்குள்ள எல் பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு அந்த நோட்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அவனும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எல்லோட அசிஸ்டன்ட் அவனும் முழு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த எல் ஒரு அனாதை ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கான். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரையுமே தனித்தனி ரூம்ல இருக்க வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்களா. அதாவது அவங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்குவாங்களா. அதுல செலக்ட் ஆன மெயின் கேரக்டர்னா அது இந்த எல் தான் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். அதாவது சைக்காலஜிக்கலா எல்லால என்ன வேணா மூவ் பண்ண முடியும், அதனால கண்டிப்பா அவங்களால யாராலையும் மிஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள கூடவே நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அந்த எல்லோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் சொல்றான் இல்ல எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்ப நம்ம ஹீரோவும் சொல்றான் சரி ஓகே நீ என்ன பண்ற எப்படியாவது அவனோட டீட்டெயிலை கண்டுபிடிச்சி 48 மணி நேரத்தில் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றதுக்குள்ள எல்லோட அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதாவது ஃபுல் கண்ட்ரோல் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறதால கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுவும் எல்லுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலையே. அடுத்த செகண்டே நம்ம எல்லுக்கும் சந்தேகம் வந்தது. அதாவது அவனோட அசிஸ்டன்ட் காணோம், இன்னும் இது என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவன் எதுவுமே மூவ் பண்ணது இல்லையே, எங்க போனா. நம்ம எல்லும் அவனை பத்தி தேடிட்டு இருக்காரு. அப்போ எல்லும் அவனோட அசிஸ்டன்ட் இருக்கிற இடத்துக்கு போனா அந்த இடத்துல அவனை காணோம். அப்போ நம்ம எல்லுக்கும் சந்தேகம் வந்தாச்சு நம்ம ஹீரோ மேல, கண்டிப்பா அவனை ஏதாவது பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், எல்லுக்கும் பயங்கரமான கோவம் வந்ததால நேரா நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிடுறான். அதுவும் கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா அங்க போய் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னோட அசிஸ்டன்ட் காணோம், என்னடா பண்ண அப்படின்றதுக்குள்ள அப்போ நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல. எல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள சைலண்டாரு நான் இங்க பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவை சைலண்டா இருக்க சொல்றாரு. அப்போ எல்லும் சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட அசிஸ்டன்ட் காணோம், கண்டிப்பா நான் கீரா மேலதான் சந்தேகப்படுவேன், ஏன்னா அவனால மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும், அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா முன்னாடியே ஹீரோ மிரட்டுறதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் பயங்கர கோவம் வருது. இதோ பாருங்க என் பையனை எதுக்காக மிரட்டுறீங்க, நீங்க இங்கிருந்து போங்க அப்படின்னு எல்லாம் இங்கிருந்து துரத்துறதுக்காக பாக்குறாரு. அதே நேரத்தில் எல்லோ ஒரு சர்ச் வாரண்ட் காட்டுறான். இங்க பாரு கவர்மெண்ட் எனக்கு சர்ச் வாரண்ட்டுக்காக கொடுத்துருக்குது, நான் இந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ண போறேன் அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா வேற ரூல்ஸை ஃபாலோ பண்றதால அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோட அப்பாவும் கூடவே ஹீரோவும் வெளியே வந்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்கதான் இருந்தாங்க. ஆனா அவங்க போறப்போ டெத் நோட்டி கூட எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால அந்த எல்லும் அந்த வீட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணா கூட எந்த விஷயமே கிடைக்கல. அதாவது கீரான்றதுக்கு அடையாளம் கூட எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா எல்ல மட்டும் போகும்போது வீட்டு சுத்தி கேமரா செட் பண்ணிடுறான். கண்டிப்பா ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணுவான், அது நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு அந்த எல்லோன்னு நினைக்கிறாரு. அடுத்தாக கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதாவது அவங்க வீட்டுல இருந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த எல்லும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அதாவது சிசிடிவி மூலமா கூடவே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றதுக்காக போலீஸ்காரங்களும் அமைச்சிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்றான். அது யாருக்குன்னா அதுதாங்க எல்லோட அசிஸ்டன்ட்டுக்கு. அவனை ஃபோன் நம்பர் மாற்ற சொல்லிட்டு அவனுக்குன்னு தனி ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிருக்கான். நான் நேரா இன்னொரு 2 மணி நேரத்துல நான் எல்லோட பேரை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போல. அதனால நம்ம ஹீரோவும் சரி ஓகே இன்னொரு 48 மணி நேரத்துக்கு அவர் 2 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனா, அதனால எல்லாருமே கோட்டு சுட்டுன்னு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோக்கு ஒரு கோட்டு தருது. இதை நீ போட்டுக்கோ, கண்டிப்பா போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனியும் ஐடியா தருது. சரின்னு அவனும் ஒத்துக்கிறான். அடுத்து அந்த எல்லோட அசிஸ்டண்ட்டை காட்டினா அங்க பெரிய இடிஞ்சு போன ஒரு பழைய பில்டிங் கிட்ட போறாரு. அந்த பில்டிங்ல தான் இதுக்கு முன்னாடி ஆசிரமத்தில் இருந்த எல்லா பசங்களும் இருந்திருக்காங்க போல. அது கூட கீழே கிரவுண்ட் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல தான் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவனும் உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அந்த எல்ல வேற நம்ம ஹீரோவை பயங்கரமா கண்காணிச்சிட்டு இருக்கான். அதாவது 1% ஒரு ப்ரூஃப் கிடைச்சா கூட அடுத்த செகண்ட் கொண்டு அடுத்து அங்க பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்க பார்ட்டில தான் இருக்காங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூடவே போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோ மாதிரி இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து அவன் மேல கேப்பை போட்டு அவனை நான் கவர் பண்ணிக்கிறேன், நீ போய் அவனோட டீடைல்ஸ் கொண்டு வா அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம எல்லோட அசிஸ்டன்ட் தேடி போலீஸ்காரன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபோன் நம்பர் நம்ம ஹீரோ கடைசியா ஃபோன் பண்ணால அந்த ட்ராக்கரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான் அந்த எல்லோ. இப்போ அசிஸ்டன்ட் தேடி போலீஸ்காரங்களும் அந்த பில்டிங் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க அந்த எல்லோட அசிஸ்டன்ட்டும் பேருங்களை தேடிக்கிட்டே இருக்கான். இன்னொரு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள அந்த பேரை மட்டும் சொல்லனா அவனை கண்ட்ரோல் பண்றதே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து யாருக்குமே தெரியாம போயிட்டு நம்ம ஹீரோயின் லாக்கர்ல இருந்தா அந்த புக் இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா ஒரு இடத்துல போய் நம்ம ஹீரோவும் அந்த எல்லோட அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்றான். சீக்கிரம் சொல்லு கண்டுபிடிச்சியா அப்படின்றதுக்குள்ள நம்ம எல்லோட அசிஸ்டன்ட்டும் சொல்றான் ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன், தோ இதுதான் அவனோட பேரு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டைமிங்கும் முடிஞ்சிச்சு. அதாவது 48 மணி நேரம். அது மட்டும் இல்லாம கூடவே அங்க வந்த போலீஸ்காரங்களும் அந்த எல்லோட அசிஸ்டன்ட்டை பயங்கரமா சுட்டு அங்கேயே கொண்டுறாங்க தான் சொன்னோம். இப்போ நம்ம ஹீரோக்கு இருந்த கடைசி சான்ஸும் போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். அதே நேரத்துல அந்த கோஸ்டும் என்னப்பா கடைசி ஸ்கெட்ச் கூட போயிடுச்சு போல அப்படின்னு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம அங்கிருந்து நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போறான்னு தான் சொன்னோம். அப்போ ஹீரோயின் கிட்டயும் முழுசா நடந்ததை சொல்றான். இந்த மாதிரி நம்ம செஞ்ச பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு, லாஸ்ட்ல அவனோட பேர் கூட தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம
ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் கவலைப்படாத, நான் வேற ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது நான் இதுக்கு முன்னாடி FBI ஏஜென்ட், அதாவது ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த எல்லாருமே எப்படி இறந்தாங்கன்னு நினைச்சேன், நான் எப்படி கொன்னேன்னு உனக்கு தெரியுமா? அதாவது ஒரு பேப்பரை கிழிச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒருத்தனை மட்டும் என்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்தேன். அவனை அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த எல்லாரோட பேரையும் அதுல எழுத வச்சேன். அது மூலமா தான் இறந்தாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிட்டா, இந்த எல்லோட அசிஸ்டன்ட் இந்த நேரத்துக்குலாம் செத்துருக்க கூடாது, அதாவது நேரம் இன்னும் இருக்கு, அதுக்குள்ள எப்படி செத்தான் நீ நினைக்கிற, நான் தான் கொல்ல வச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அப்போ கூடவே ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்லுது, தப்பு செய்யறவனை அடுத்த செகண்டே யோசிக்காம கொல்லணும், ஆனா நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ நீ இந்த புக்கு வச்சுக்கிட்டு 1% கூட தகுதி இல்லாதவன். அதனால தான் நான் அந்த புக்ல ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதினேன். அது என்னன்னு தெரியுமா? இன்னொரு 48 மணி நேரத்துல நீயாவே இந்த புக்கு எடுத்துன்னு வந்து என் கையில தரணும், கூடவே நீ இறந்து போகணும் அப்படின்னு எழுதிருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அதே செகண்ட்ல பயங்கரமான ஷாக் ஆகிட்டு தான் சொன்னோம். ஏன்னா இவ்வளவு நேரம் ஸ்கெட்ச் எல்லாத்தையும் போட்டது நம்ம ஹீரோயின் தான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவால நம்பவே முடியல, என்னடா நடக்குது அப்படின்னு. அப்படி பேசிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. இந்த சைடு அந்த எல்லை கட்டினா அந்த எல்லைக்கும் பயங்கரமான கோவம் வருது. அதாவது அவனோட அசிஸ்டன்ட்டை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே கண்டிப்பா இது ஹீரோட வேலை தான், அவனை கண்டிப்பா உயிரோட இருக்கக்கூடாது, அதாவது நம்ம ஹீரோ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு கன் எடுத்துட்டு அவனை கொல்றதுக்காக அங்கிருந்து வர ஆரம்பிச்சிடறான். அடுத்து நம்ம ஹீரோ காட்டினா நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான், அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. இவனும் கண்டிப்பா 48 மணி நேரத்துல இறந்துருவான் அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த புக்கை கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கான். இந்த சைடு இந்த எல்லோட அசிஸ்டன்ட் இறந்துட்டான்னு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா அந்த எல் நம்ம ஹீரோ தான் கொல்ல வருவான் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தகவல் சொல்லிடுறான். அதாவது என்னோட பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, கண்டிப்பா அந்த எல் அவனை கொல்றதுக்காக தான் போறான் அப்படின்றதுக்குள்ள எல்லா போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிச்சாங்க. கூடவே நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட புக் கொடுக்கறதுக்காக போறான், ஏன்னா நம்ம ஹீரோட கண்ட்ரோல் அந்த பொண்ணுகிட்ட இருக்குல்ல அப்படின்னு. ஆனா இந்த சைடு பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா இடத்தையுமே நாஸ்தி பண்ணிட்டு இவங்க சென்டர்ல நம்ம ஹீரோ தான் படாத பாடுபடுறான்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு கட்டத்துல அந்த எல்லை கிட்ட மாட்டிக்கிறான். அவனுக்கு கன் பாயிண்ட்ல நிற்கிறான், நீ தானே என்னோட அசிஸ்டன்ட் கொன்ன, நான் உன் உயிரோட வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், பாரு நான் எதுவும் செய்யல, அதாவது இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு புக் தான், நீ நம்பு அப்படின்னு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல உள்ள பக்கத்துல ரூம்ல இருந்து ஒருத்தன் வழி வரான். அவனை பார்த்துட்டு எல்லாம் நீங்க இருந்து போயிடு, இவன் தான் கீரா, ஊர்ல இருக்க எல்லாருமே கொல்றோம் அப்படின்றதுக்குள்ள அடுத்த செகண்ட் அந்த ஆளு நம்ம எல்லாம் அடிச்சிடறான், அதாவது அந்த கீராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அவன் கீராவை கடவுளா நம்புறாங்க போல அந்த கூட்டத்தில் சேர்ந்தவன், அதனால தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது நம்ம ஹீரோக்காக. கரெக்டா நம்ம ஹீரோயினை பிடிச்சி நேரா விண்வெளி மாதிரி இருக்கு அந்த இடத்துல உள்ள போயிட்டு மேல போகிற மாதிரி செட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிடுறான். அதாவது இங்கிருந்து ரொம்பவுமே டாப்புக்கு போயிட்டு நின்னுறாங்க தான் சொன்னோம். அப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அந்த எல்லாம் ஏஞ்சிடறான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ தேடி வர ஆரம்பிச்சிடறான். இங்க நம்ம ஹீரோ இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் எல்லா போலீஸ்காரங்களும் கூட்டிட்டு இங்க வந்துடுறாரு, எப்படியாவது அவங்க பையனை காப்பாத்தி ஆகணும்னு. இப்போ ஹீரோ ஹீரோயினியும் ராட்னத்தோட உச்சியில இருக்காங்க சொன்னோம். அங்க அவங்க 2 பேர் பேசினா கீழே யாருக்குமே தெரியாதுன்றதால அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இதோ பாரு நீ இந்த புக்கை வாங்கிக்கத, இந்த புக்கு உங்ககிட்ட வந்துட்டா நீ அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டே, அதுதான் உன்னை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கேட்காம திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த புக்கை புரிங்கிறது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அதாவது புக்கு கொடுத்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ இறந்தனும் இல்ல அந்த புக்ல எழுதிருக்கு. அதனால நம்ம ஹீரோ பயந்துகிட்டே இருக்காரு, என்ன நடக்குமோ அப்படின்னு. அப்போ இந்த கோஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ தப்பு பண்ணிட்டியே, என்கிட்ட இருந்து இந்த புக்கை வாங்கி இருக்கவே கூடாது. அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஹீரோ. என்ன நடந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி எழுதுற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு எழுதிட்டான். அதாவது நம்ம ஹீரோ சாகணும்னு எழுதிருக்கார்ல, அப்போ அதே பேஜ்ல என்கிட்ட இருந்து புக்கு வாங்கின அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் கூட இறந்தணும்னு அந்த புக்ல எழுதிருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி பயங்கரமான ஷாக் ஆயிட்டா தான் சொன்னோம். அடுத்த செகண்ட்ல அந்த ராட்டினத்துல ஏதோ ஒரு கோளாறு வந்து அங்கிருந்து உடைய ஆரம்பிக்கிறது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராட்டினம் வேற உடஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினும் பயங்கரமா தொங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த கோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த கோஸ்ட் ரொம்பவுமே சந்தோஷத்துல அவங்கள கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோயினி தொங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த புக்கு வரதை பார்த்துட்டு அந்த புக்கை வாங்கிடுது. கூடவே அந்த புக்ல இருக்க ஒரு பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு அப்படியே விழுந்துருது. அதுவும் கூடவே நம்ம ஹீரோயினி தண்ணியில விழுந்துரும், கண்டிப்பா தப்பிச்சலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை, நம்ம ஹீரோயினி நேரா ஒரு போட் இருக்கிற இடத்துல விழுந்துருது. அதனால அதே இடத்துல இறந்துருது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் நேரா தண்ணியில வந்து விழுந்துடுறான். கொஞ்சம் சேஃப் ஆயிட்டான்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோயினி காட்டினா இறந்த நிலையில அங்கேயே இருக்கு. அடுத்து அதே இடத்துக்கு அந்த எல்லும் வரான். அங்க வந்து பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்துட்டு அவனும் புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு. அப்போ அதே நேரத்துல ஒரு பேப்பர் மட்டும் பறந்துட்டு வந்து நெருப்புல விழுது. அதை எல்லும் பாக்குறான்.
அதுல இன்னும் எழுதிருக்கேன், அதாவது நம்ம ஹீரோ இறந்து போகணும்னு எழுதிருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்பவே பயங்கரமான ஷாக் ஆயிட்டான். என்னது, ஒரு பேப்பர்ல அவன் இறந்து போகணும்னு எழுதிருக்கா, அப்போ அவன் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு அந்த எல்லு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து அங்க கட் பண்ணி சில நாளுக்கு அப்புறம் அந்த புக்கு வேற யாரும் கையிலோ கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது தண்ணியில இருந்து இன்னொருத்தன் யாரோ எடுக்கிற மாதிரி. அடுத்து சில நாளுக்கு அப்புறம் அந்த எல்லை தான் காட்டுறாங்க. அந்த எல்லை பிடிச்சி அங்க இருக்கிற இன்சார்ஜுங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் நம்ம ஹீரோ தான் அந்த கீரான்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனா நம்ம ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கானா, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படி இத்தனை பேரை கொல்ல முடியும் சொல்லு, நீ இவ்வளவு நாளும் தப்பா தான் சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம எல்ல மேல தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்ல இங்கிருந்து போக சொல்லிடுறாங்க, நீ இனிமே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே தேவையில்ல, நாங்களே இன்னும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மூஞ்சி கடிச்ச மாதிரி எல்லுக்கிட்ட சொல்றதுக்குள்ள எல்லுக்கும் வேற வழி இல்லை. சரி ஓகே, நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிடான். அப்போ ஃபிளைட்ல இருக்கும்போது அவனுக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ அவன் சொன்ன மாதிரி அவன் ஒரு பேப்பர்ல அங்க எரிஞ்சிட்டு இருந்தது, அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அந்த புக்ல அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்க நம்ம ஹீரோ சைடு காட்டினா அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மேல யாரோ ஒருத்தர் டெத் நோட் புக் வைக்கிறாங்க, வச்சுட்டு அவனும் அங்கிருந்து போயிடறான். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்ச உடனே அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கை எடுத்து அவரோட தலைக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கிறாரு. அப்போ அதே நேரத்தில் ஹீரோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வராரு. அடுத்து அவங்க அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு, நீ எப்படி கீராவா இருந்திருக்க, எனக்கே தெரியாம இத்தனை பேரை கொண்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அப்பா நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் எல்லாம் அடிக்கடி உங்க பையன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் சந்தேகம் வந்துச்சு, அதாவது நம்ம ஹீரோ மேல. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட ஃபைல்ல அவங்க ஒய்ஃபை கொண்டவனோட போட்டோஸையும் பேரும் வச்சுட்டு இருப்பார்ல, அது இப்போ காணும், எங்கன்னு அவனும் தேடிட்டு இருக்காரு. அப்போ தெரிஞ்சிருக்கு, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட தான் அதெல்லாம் இருக்குன்னு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதாவது கீரான்றது உருவாகின ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்ல சொன்ன மாதிரி அந்த பேங்க் ராபரியில இருந்து இல்ல, அதாவது என் ஒய்ஃபை கொண்டவனே முதல் வாட்டி கொல்லறது தான் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவும் கேட்கறான், எப்படி இதெல்லாம் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் எப்படி தப்பிச்சேன்னு சொல்லட்டா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள சரி சொல்லு எது வேணாலும் அப்படின்றதுக்குள்ள அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நேரா ஒரு சிஸ்டத்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் செர்ச் பண்ணிருக்காரு. அதாவது கீரா வெப்சைட்ல போய் யாரு ரொம்பவுமே பயங்கரமான கொலைகாரனா இருக்கானோ அவனை செர்ச் பண்ணிருக்கான். அப்போ சின்ன குழந்தைங்களை கூட ரேப் பண்ணி கொல்றவன அவனோட டீட்டெயில் கரைக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன பண்ணணும்ன்றத நம்ம ஹீரோ ஹீரோயினி அங்க மேல இருக்கிறப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினி புக்கை வாங்கின அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினி சாகிற மாதிரி சொல்லியிருந்தால, நம்ம ஹீரோயினி சாகிற டயத்துல நம்ம ஹீரோ சாகணும்னு எழுதியிருந்தா அந்த பேப்பர் மட்டும் கிழிஞ்சிடணும், கூடவே அது நெருப்புல பட்டு அழிஞ்சிட்டு நம்ம ஹீரோ மட்டும் உயிரோடு இருக்கணும், அந்த பொண்ணு மட்டும் இறந்துடணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. கூடவே அந்த புக் நேரா அந்த சின்ன பொண்ணுங்களை கொல்ற அவங்க கிட்ட புக்கு கிடைக்கணும், அவனுக்கு தெரிஞ்ச நிறைய கெட்டவங்களோட பேரை எழுதணும், அதுக்கப்புறம் 2 வாரம் வரைக்கும் நான் கோமால இருக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் நான் கோமால இருந்து எழுந்துக்கிறதுக்குள்ள என்கிட்ட வந்து அந்த புக்கு தரணும், அது புக்கு கொடுத்த அடுத்த செகண்ட் அவனும் இறந்துடணும் அப்படின்னு நான் அதுல எழுந்திருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பயங்கரமான ஷாக். அப்பதான் புரியுது நம்ம ஹீரோ எப்படி இறக்காம இருக்கான்னு. அந்த பேப்பர்ல எழுதுனத அடுத்த செகண்ட் எரிச்சதால நம்ம ஹீரோ இப்போ சாகல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் 2 வாரம் கோமால இருக்கிற மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை போடுற மாதிரி செட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிறாருன்னு தான் சொல்லணும். அடுத்து அங்க கட் பண்ணி இந்த எல்லாத்தான் காட்டுறாங்க. இவனும் அங்கேருந்து போல அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சொன்னதை பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான் போல. அதனால நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கான். கண்டிப்பா அந்த பொண்ணு இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட இடத்துல மொத்தத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு புக்ல ஒரு பேப்பரை பார்க்கறான். அந்த பேப்பர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த எல்லாருமே எப்படி இறக்கணும்ன்றத எழுதியிருக்கு. கூடவே எல்லாரோட அசிஸ்டண்டோ எப்படி சாகணும்ன்றது எழுதியிருக்கிறத பார்த்த உடனே அவனும் பயங்கரமான ஷாக், கூடவே பயங்கரமா கோவம் வருதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த பேப்பர்ல ஃபுல்லாவே கேப் இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால அப்போ எல்லாம் பயங்கரமான கோவத்துல நம்ம ஹீரோட பேரை எழுதினான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் சைலண்டா இருக்கான்னு தான் சொல்லணும். கூடவே நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படியாவது இவன் சாதாரணமா சாவக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான்னு மட்டும் புரியுது. அடுத்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டின அப்போ நம்ம ஹீரோவும் அந்த கோஸ்ட்டை பாக்குறப்போ அந்த கோஸ்ட்டை சொல்லுது, இப்போ கதை முடியலப்பா, இனிமேதான் கதை ஆரம்பிக்க போகுது, அதாவது இது கண்டினியூ அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டவன நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகிறான், என்னது இந்த பிரச்சனை இன்னும் முடியலையா அப்படின்னு. இதோட இந்த கதையும் முடிக்கிறாங்க. ஸோ காய்ஸ், இந்த கதை அதாவது ஜாப்பனீஸ்ல எடுத்த டெத் நோட் மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா கதை ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருக்கு. சரி ஓகே, இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு போய் பாருங்க. திரும்ப இன்னொரு